எங்கள் வீரர்களை முதல் சுற்றில் என்ன காத்திருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். வாவ், இவை அனைவரின் பிரியமான கோழிக்கால்கள். சரி, இப்பொழுது நீங்கள் பங்கேற்பாளர்கள் அவற்றை எப்படி சமாளிக்கிறார்கள் என்று பார்ப்போம். போகலாம். ஓ பாட்டி, மன்னிக்கவும், ஆனால் இப்போது தூங்குவதற்கான நேரம் அல்ல. சவால் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. ஓ நானி ஜென், சிக்கனை எடுக்கலாம். நம்முடைய ட்ரம் ஸ்டிக்ஸ்களை பானில் போடுவோம். உப்பு மற்றும் மிளகாய் மறக்காதீர்கள். நீங்க சன்சையால் கிரீ சோயா சாஸில் போடுறோம். அதுவே நிச்சயம் நமக்கு பிரெடிங் தேவைப்படும். மற்றும் சில மசாலா பொருட்கள். தாசா முட்டைகள். அருமை. முட்டையை விசிறியால் அடிக்கிறோம். கோழியை பேக்கன் துண்டுகளில் சுற்றுகிறோம். அதை முட்டையில் வைக்கிறோம். இறுதியாக ஃப்ரெடிங்கில் வைக்கிறோம். அற்புதம். மற்றும் நிச்சயமாக இந்த கால்களை ஓவனில் சமைப்போம். போய்லா இது நமக்கு தேவையானதல்ல. இப்போது சுவாரஸ்யமான ஏதாவது தேடுவோம். இல்ல இது ஒரு விசித்திரமானது. வாவ், ஆம், இந்த சமையல் முறை சரியாக இருக்கும். ஆகவே தொடங்குவதற்கு ஆமாம், சீட்டோஸ் எடுத்துக்கொள்வோம். பாங்க, பூம், பேம். ஓ ஆமாம், அதுதான் சூப்பர். சரியானது. இப்போது துகள்களை ஒரு தட்டில் ஊற்றுங்கள். சில மசாலாக்களை சேர்க்கிறேன். மேலும் என்ன இது? ஆஹா, மிளகு. சரி சரி, இப்போது முட்டை மற்றும் மாவை கலக்குவோம். சரி, இப்போது கோழியை நமது பிரெடிங்கில் மூழ்க வைக்க நேரம். அப்படியே அப்படியே, அருமை. இப்போது அதை கொதிக்கும் நீரில் வைக்கிறோம். வாவ், பாட்டியின் கோழிக்கால் துண்டுகள் தயாராக உள்ளன போல் இருக்கிறது. சமையல்காரர் பற்றி என்ன பார்க்கலாம். ஓ வாவ், இந்த பொரித்த கோழிக்கால் துண்டுகள் மிகவும் சுவையாக இருக்கின்றன. மற்றும் பரிமாறுதல். பிராவோ சமையல்காரர். ஜேன் தயாரித்த உணவு மட்டுமே மீதமுள்ளது. வாவ், அது KFC-யில் இருந்து கிடைக்கும் பஷேட். ஆம், ஜேன் தயாரித்த ட்ரம்ஸ்டிக்கள் KFC-யின் பிரபலமானவற்றுக்கு மிகவும் ஒத்திருக்கின்றன. சரி, எல்லா உணவுகளும் தயாராகிவிட்டன. உங்களுக்கு எந்த உணவு மிகவும் பிடிக்கிறது? ஜேன், பாட்டியின் அல்லது சமையல்காரரின்? சரி, முயற்சிக்க நேரம் வந்துவிட்டது. நான் இதிலிருந்து தொடங்குகிறேன். சரி, இது என்ன? ஐயோ, எனக்கு இது பிடிக்கல. அப்படியெனில் அடுத்தவர் யார்? ஓ, இவன் நல்லா இருக்குது. ருசியும் நல்லா இருக்கு. என்ன? ஓ, ஏன் இது இவ்வளவு காரமாக இருக்கிறது? ஓ, இதனால நான் தீய ஆரம்பிக்க ஆல்மோஸ்ட் பண்ணிட்டேன். இத முயற்சிப்போம். வாவ், இது சுவையாக இருக்கிறது. ஆம், இதுதான் நம்முடைய வெற்றியாளர். வாழ்த்துக்கள் பாட்டி. இந்த முறை மேரி என்ன ஆர்டர் செய்வாள் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். வாஃபிள்ஸ். நமது பங்கேற்பாளர்கள் தயாராக இருக்கிறார்களா என்று நம்புகிறேன். இது மிகவும் எளிதாக இருக்க வேண்டும். முதலில் முட்டையை எடுக்கிறோம். சர்க்கரை, மா மற்றும் பாலை சேர்க்கிறோம். அதை அடித்து இப்போது மிகவும் சுவாரஸ்யமான பகுதி. நமது மாவை சில சிறிய கிண்ணங்களில் ஊற்றுகிறோம். அடுத்ததாக நிறம் சேர்க்கிறோம். இந்த ஒளிரும் நிறங்களை பாருங்கள், அழகாக இருக்கிறது. இப்போது நாங்கள் நிறமுள்ள மாவை வாஃபிள் தயாரிப்பான் ஊற்றுகிறோம். ஓ ஆம், மேரி மகிழ்ச்சி அடைவாள் என்று எனக்கு உறுதி. The waffles are smell good for them when we're but out in sauce. எனக்கு ஒரு யோசனை வந்தது. இப்போது நாங்கள் எல்லாவற்றையும் விரைவாக தயாரிப்போம். சரி, அருமை, அதுதான் நமக்கு தேவை. ஆம், மேரி கண்டிப்பாக என் கையொப்ப வாஃபிள்களை பாராட்டுவாள். இப்போது கொஞ்சம் சாக்லேட் பொடி. சரியானது. மற்றும் கொஞ்சம் நூடலா. இது ஏற்கனவே மிகவும் சுவையாக தெரிகிறது. மேலும் இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, பால் பற்றி நான் கிட்டத்தட்ட மறந்து விட்டேன். இப்போது இதை எல்லாம் கலந்து விடுவோம். நான் மிக்சரை விட நன்றாக அடிக்கிறேன் என்று எனக்கு தோணுகிறது. ஆம், நான் பிறவியிலேயே ஒரு சமையல்காரன். மன்னிக்கவும் பாட்டி. மன்னிக்கவும். சரி, இந்த அதிசய கலவையை வாஃபிள் தயாரிப்பான் உள்ள ஊற்ற நேரம் வந்துவிட்டது. அப்படித்தான்.
என் வாஃபிள்கள் தயாராக உள்ளன போல. அவை அற்புதமாக இருக்கின்றன. என்னை யங்கும் இந்த வாஃபிள்களை ஸ்ரீம் மற்றும் பழங்களால் அலங்கரிக்க வேண்டும். சுவைக்காக சிறிது சிரப். ஓ ஆம், இது என்னுடைய சுவையான வாப்பிள். பாட்டி செய்த வீட்டுல தயாரிக்கப்பட்ட வாப்பிள் விட சிறந்தது என்ன இருக்க முடியும்? கொஞ்சம் மேபிள் சிரப். எனது தயாராகிவிட்டது. ஓ, நான் எரிந்து விட்டேன் என்று நினைக்கிறேன். ஓ, நன்றி பாட்டி. ஆகவே இதையெல்லாம் கிரீமால் அலங்கரிக்க வேண்டும். சிறிது சிரப் மற்றும் மார்மலேட் கரடிகள் மற்றும் சில குக்கீகள் தயார். எங்கள் வீரர்கள் பணியை செய்து விட்டார்கள் போல் இருக்கிறது. ஆனால் யாருடைய உணவு சிறந்ததாக இருக்கும்? மேரி, இது உன் பொறுப்பு. போகலாம். ஓ, நான் முயற்சிக்க காத்திருக்க முடியவில்லை. இங்கே நமக்கு The Bartian Waffles எப்போ போல சுவையா இருக்கிறது. அப்படியா? இது என்ன? எப்படி தின்னுவது? வாவ், என்ன அழகு! வாங்க. வாவ், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. மன்னிக்கவும் பாட்டி, ஆனால் இந்த முறை சமையல்காரர் சிறப்பாக இருந்தார். இந்த முறை எனக்கு ஒரு ஸ்மூத்தி வேண்டும். ஏன்? என்னை யாராவது கேட்டார்களா? நமக்கு இங்கே ஒரு சவால் இருக்கிறது. சரி, மேரி, அவளை கோபப்படுவது எளிது, ஆனால் அவளை மகிழ்விப்பது கடினம். நம் வீரர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று நம்புகிறேன். யார் சிறப்பாக செய்வார்கள்? நாம் கண்டுபிடிப்போம். அவகாடோவுடன் தொடங்குவோம். ஓ, ஒரு அவகாடோ. ஓட்மீல் தான் உங்களுக்கு தேவை. பாட்டி மற்றும் சமையல்காரர் மிகவும் வேறுபட்ட சமையல் முறைகளை கொண்டுள்ளனர். பல்வேறு வழிகளில் ஸ்மூத்தி செய்யலாம். ஆனால் வாழைப்பழம் இரு போட்டியாளர்களுக்கும் பிடித்ததாக தெரிகிறது. முக்கியமானது மேரிக்கு அவர்களின் ஸ்மூத்திகள் பிடிக்க வேண்டும். என்ன அருமையான மற்றும் சுவையான பால். இந்த ஸ்மூத்தியை பார்த்து மேரி மகிழ்ச்சி அடைவாள். ஓ, நான் கருவைகளை மறந்துவிட்டேன். பாதாம் மேரியின் பிடித்த கருவை. சரி, நல்லது. இப்போது நாம் வழியில் இருக்கிறோம். எனக்கு இது அதிகம். ஸ்மூத்திஸ் என் சுவையான மற்றும் ஆரோக்கியமான பானமேரியின் மனதை வெல்லும் என்று எனக்கு உறுதி. ஓ, ருசியாக இருக்கிறது. சரி, உண்மையான ஸ்மூத்தி என்ன என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க நேரம் வந்துவிட்டது. ஆகவே இதை எடுப்போம். இதையும் தெளிவாக வாழைப்பழம். ஓப்ஸ், மன்னிக்கவும், நான் அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை. அது தவறுதலாக நடந்தது. சரி, அடுத்தது என்ன? பிளெண்டர். நீ என்ன குற்றம் சொல்கிறாயா? எனக்கு எதுவும் புரியவில்லை. உண்மையிலேயே அதை உடைச்சது நானா? சரி, நாம் ஏதாவது உடனடியாக யோசிக்க வேண்டும். ஆமா, கண்டிப்பா. வா. இது ஒரு சிறந்த யோசனை. கைகளே இருக்கும்போது மிக்ஸி எதற்கு? பால் சேர்க்கிறேன். அப்படியே அதை நன்கு அடிக்கிறோம். சில வாழைப்பழம், ஒரு முள் எனக்கு இங்கே உதவும். அருமை. ஆம் மேரி, இந்த ஸ்மூத்தியை நீ பாராட்டுவாய் என்று நம்புகிறேன். இது கையால் செய்யப்பட்ட ஸ்மூத்தி போல. சில கனி சேர்த்தால் கேடு இல்லை. பச்சையாக இருக்கிறது. மீண்டும் அடிக்கிறேன். வாவ், பாட்டியின் ஸ்மூத்தி தயார். பாட்டி குடிக்கும் பானம் எளிமையாக தோன்றினாலும் அது நிச்சயமாக அற்புதமாக இருக்கும். இதோ செஃபின் பானம். வாவ், என்ன ஒரு பரிமாறல்! அருமையான வேலை செஃப். மூன்றாவது போட்டியாளர் ஜேன் தயாரித்த ஸ்மூத்தி. வாவ், ஜேன் இப்படி அழகான ஸ்மூத்தி தயாரிப்பார் என்று யார் நினைத்தார்கள்? நல்ல வேலை ஜேன். எங்கள் பானங்கள் தயாராகிவிட்டன. யாருடைய ஸ்மூத்தி வெல்லும்? இப்போது நாம் எல்லாம் தெரிந்து கொள்வோம். போகலாம். பார்ப்போம். ஓ, இது சாதாரணமாக தெரிகிறது. அஃப்க், இது என்ன நிரப்பு? அது கீரைதானா? இது மோசமாக இருக்கிறது. சரி, இதை முயற்சிக்கிறேன். இல்லை, இது நான் விரும்பியது அல்ல. சரி, கடைசி ஸ்மூத்தி ஒன்று மட்டுமே உள்ளது. ஓ வாவ், எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது. இது இன்னும் சுவையாக இருக்கிறது. ஆம், அதுதான் வெற்றியாளர். அருமையான வேலை ஜேன். நான் முதலாவது அந்த பொத்தானை அழுத்தி இருப்பேன். எனக்கு நீரில் நிறம் பிடிக்கும். அதனால் அது எனக்கு ஏமாற்றம் கொடுக்காமல் இருப்பேன். என்ன கிடைக்கும் என பயங்கரமாக எண்ணுகிறேன். மிராண்டா, நான் வருந்துகிறேன்.
ஆனால் நீலம் தான் உங்களை ஏமாற்றியது. இந்த வெள்ளையில் சில உணவுகள் ருசியாக இருந்தன, ஆனால் இப்போது எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை. நீங்கள் அதிர்ஷ்டம் ஏற்பட்டு ஏதேனும் மதிப்புமிக்க ஒன்றை பெறலாம். அது என்ன? நீ பாழையாருக்கு மேலே எறிய முடியாது. அது ரொம்ப கெட்டது. போகிறது. சொல்லலாம். இல்ல இல்ல, நீ ஒரு வேலை மிகவும் மோசமாக குளிர்ந்திருக்கிறாய். நான் எம்மாவின் வீட்டுக்கு போகிறேன். நான் எடுக்கப்படுறதால நான் ரொம்ப பிரகாசமான நிறம் சிவப்பை தேர்வு செய்வேன். எம்மா, உன் உணர்ச்சி உண்மைதான். அந்த பொத்தானுக்கு பின்னால் மிகவும் குளிர்ச்சியான ஒன்று இருக்கிறது. சுவையான உணவுப் பொருள், பொம்மை அல்ல, ஆனால் அதை விட முக்கியமான ஒன்றும். அது பணம். நான் செல்வந்தனாக போகிறேன். ஆமா, ஏமா, வாழ்த்துக்ள். நீங்கள் புனையால் சுற்றில் அற்புத நற்செய்தியை கண்டுபிடித்தீர்கள். ஓ மை காஷ், நான் மிகப்பெரிய சாதனையாளராகிவிட்டேன். இப்போது என்னை விட கெட்டியானவர் யாரும் இல்லை. ஓ மை காஷ், எம்மா, நான் உங்களுக்காக மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அமைதியாக இருங்கள். நான் வெற்றிகளை அனுபவிக்க வேண்டுமெனில் நீங்கள் சாதகம் இல்லை. வா. அற்புதம். மிராண்டா, இன்னும் அந்த ஸ்கஃபிஸ்ல இருக்கிறியா? வேற என்ன செய்ய முடியும்? உண்மையில் ஒரு தொப்பி மற்றும் சில டிக் டேக்குகள் எனக்கு கிடைத்தன. மற்றும் நான் மைக்ரோஃபோன் போல இருக்கிற ஒரு தோண்டி வைத்துள்ளேன். நான் தன்னை உன்னை பொழுதுபோக்க அனுமதிப்பேன். அதனால் இந்த துர்நாற்றத்தை தணிக்க கொஞ்சம் முட்பூச்சி திரவியத்தை பூச வேண்டும், ஏனெனில் இதன் வாசனை அறையை முழுவதும் பரவி விட்டது. இதுதான் எனது பெட்டி. சரி, மிச்சம். பெண்களை பஸ் இரண்டாவது சுற்றத்துக்கான நேரம். இந்த முறையில் எனக்கு அதிர்ஷ்டம் அமையும் என நம்புகிறேன். Miranda, what guess yes is his name? I go try to fathom sell it. Adam Shoyan if Sidim said. Roti roll kala. நான் இவற்றை என்ன செய்வது? இவ மூடு கூட அளவுக்கு சோயில. நல்லது. ஹே, இது வெறும் பிரெட் ரோல்ஸ்னு யார் சொன்னது? உங்களுக்கு ஹாட் டாக்ஸ் கூட கிடைக்கும். இப்போ ஒரு உண்மையான ஹாட் டாக்ஸுக்கு நீங்க தேவையான எல்லாம் உள்ளது. ஐயோ, எனக்கு உண்மையிலே திராவன் மதிய உணவு கிடைக்க போயிருது. அது மட்டும் இல்லை, ஒரு ஹாட் டாக் சாஸ் இல்லாமல் எப்படி இருக்கும்? உங்களுக்காக என் தரப்புல கெட்சப் மற்றும் மஸ்டர்ட் இருக்கிறது. என்னால் அதை பற்றி என்ன போர் செய்ய வேண்டும். இருந்தாலும் நான் அதனை பன்ஸ்களால் துடைக்கலாம் மற்றும் பின்னர் சாஸ் ஹாட் டாகில் இருக்கலாம். மிக்க நன்றி. நீண்ட நாட்களாக எனக்கு இத்தனை மகிழ்ச்சி இல்லை. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. மீரண்டா, நான் உங்களுக்காக மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன். இப்போது எம்மா அந்த பொத்தானை அழுத்த நேரம் வந்துவிட்டது. ஹலோ, இந்த முறையில நான் மஞ்சள் பொத்தானை அழுத்த முயற்சி செய்வேன். அது ஒரு சிறிய சூரியனை போல தோன்றுகிறது. நீங்கள் ஒரு மீன் இல்லை. இப்போது நிச்சயமாக மேலும் இருக்கும். ஐயோ, நான் குடையை கொண்டு வந்ததில் சந்தோஷமாக இருக்கிறேன். எம்மா, மோசமா இருக்கலாம். மல்பால் அவர் பெட்டியில் மகாபலம் போல இருக்கும். என்ன செய்வது இப்போது? இந்த மீனுடன் உட்கார்ந்து பாழாக வேண்டுமா? இல்லை, ஏனெனில் உங்களுக்கு ஒரு கூடுதல் பரிசு உள்ளது. புதிய நண்பர். அவரது பெயர் ஃபேஃபசி. நான் நீங்கள் அவரை விரும்புவீர்கள் என்று நம்புகிறேன்.
அவன் என்னை சாப்பிட விரும்புகிறான். விடு. அவனுக்கு கொஞ்சம் பைத்தியம். நீங்க நல்லா இருப்பீங்க. எப்படி இருக்கிறீர்கள் மிராண்டா? அருமையா இருக்கிறது. உங்களுக்கு நான் ஹாட் டாக் பெற்றிருக்கிறேன். மிக்க நன்றி. அப்ப நன்றி. எனக்கு ஏன் பூனை தேவை என்பதை நான் புரிஞ்சுக்கிறேன். அவன் எல்லா மீன்களையும் சாப்பிட போறான். அவன் மீன்களை சாப்பிடுகிறான். நான் ஹாட் டாக் சாப்பிடுகிறேன். நாங்கள் இங்கிருவரும் ருசியான சிக்ஸியை கொண்டிருக்கிறோம். இந்த முறை முதலில் பொத்தானை அழுத்துவது யாரு? நான். எந்த பொத்தானை அழுத்துவது என ஏற்கனவே முடிவு செய்துள்ளேன். நீலம் என்னை ஏமாற்றாது என நம்புகிறேன். வாங்க. இது மிகவும் நுட்பமான மற்றும் சுவையானது. சீசுடன் பாஸ்டா. இது ஏற்கனவே இது இத்தாலி போல தோன்றுகிறது. நூடுல்ஸ், ஆனா வறுமையாக நூடுல்ஸ். அதற்கு நல்ல சுவை இல்ல. இது வேற ஒரு விஷயம். உண்மையான இரவு விருந்து உணவகத்துல போல ரொம்ப சுவை மிகுந்தது. நிறுத்தவும். நீங்க அதுவேன்னு நினைச்சால் நீங்க தவறுவீங்க. ஏனில உங்களை காத்து கொண்டிருக்கும் சாஸ் கூட உண்டு. சரி, இதுதான் அளவுக்கு மீறியது. இப்போ எங்களுடைய மொத்த தலைமும் கெஜபால போய் நிக்குது. நீங்கள் கவலைப்படாமல் இருக்க விரும்புகிறேன். நான் துளசி பற்றி முழுவதும் மறந்துவிட்டேன். அது உன் மிகப்பெரிய தவறு. ஆஹா, மிராண்டா, நான் உன் பக்கமா வந்துட்டேன். இப்போ ஒரு பொத்தானை கிளிக் பண்ணணும். உனக்கு நிச்சயமாக ஒரு ருசியான கூழ் கிடைக்கும். இத்தாலிய பிஸ்ஸா ரெண்டும் இருக்கலாம். ஆஹா, எனக்கு பீட்சா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை இப்படி எரிய வச்சேன். இப்போ அது என் முகம் முழுக்க இருக்கிறது. மன்னிக்கவும். இட்டாலி சமையல்காரன் அல்ல என்று நினைக்கிறேன். மன்னிக்கவும். மீண்டும் பெற ஒரு வாய்ப்பு உள்ளது. மற்றவர் நான் என்னுடைய வாய்ப்புகளை எடுத்துக்கொள்கிறேன். என்னை ஏமாற்றாதே சிவப்பு பொத்தானே. அது உங்களை சோகப்படுத்தியது. என் அழுக்கை போக்குவதற்கு நான் நீண்ட நாட்களாக விரும்பி இருந்தேன். இப்பொழுதுதான் நேரம் என்று நினைக்கிறேன். விட்ட கால்மங்கை மற்றும் டி-ஷர்ட் எவ்வளவு அருவருப்பா இருக்கிறது. முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க கலவை மற்றும் தண்ணீரை மறந்து விடுங்கள். நீ என்ன செய்கிறாய்? நீ இவற்றை கழுவ போக இல்லை. நீங்களா? நான் இங்கே வந்தது ஏன் என்று நினைக்கிறீர்கள்? வீட்டில் அதை துவைக்க நேரம் இல்லை. உனக்கு என்ன பிரச்சனை? தங்களோட சாதுகளை மூடுங்கள். சுவிசி ஏனிலும் தோற இங்கு கொஞ்சம் பரபரப்பு இருக்க போகுது. போகலாம். பெர்ஃபெக்ட். இது வேடிக்கையாகவும் மிகவும் பயனுள்ளதாகவும் உள்ளது. மீராண்டா, நீயும் ஒரு பொத்தானை அழுத்தக்கூடாதா? Inge Kimmy, we're seeing man of the covered and cake in Gated. கூலா, தயவு செய்து நீங்களா? ஆமா, தயவு செய்யலாமா? ஓ ஆமா. Erstens smart தான் நீ சென்டஸ் போம்பு இருந்துச்சு. உனக்கு வெட்கம் இல்லையா? நான் இப்போது உங்களுக்கு காட்டுகிறேன். இதோ வாருங்கள். இதோ இந்த ஸ்பாட்லைட் உங்களை ஒரு ஸ்பெயிண்டியமான நிலையில இருக்கிறதுக்கு உதவும். இது ஒரு வானவேடிக்கையா இருக்கும். அச்சா தருங்க. மிராண்டா, நீ ஓகேயாதானா? இது ஒரு கொடூரமான விடுமுறை. உண்டர்வேர் மற்றும் டி ஷர்ட்டுகள் எடுத்துக்கொள்ளலாம். அவைக்கு ஸ்ட்ராபெரி அடங்குனீங்க.